அன்னைக்கு ஒரு நாள் வடபழனியில இருக்கிற டெக்கத்லான் போனேன். அங்க நம்ம பொற்பாதங்களுக்கு ஷூ வாங்கலாம்னு பார்த்தா 30% ஆஃபர் போக 4000 சொல்றான். சரின்னு அடுத்த ரோவுக்கு போனா உலக உருண்டைய ஒவ்வொரு சைஸ்ல உருட்டி வச்சிருக்காங்க. ஒரு ரோ தள்ளி மேல பார்த்தா கலர் கலரா ஃபுட்பால். நம்ம ஃபுட்பால் பார்க்கவே மாட்டோம், இதுல எங்க வாங்குறது நினைச்சிட்டு அடுத்த சைடு போனா கிரிக்கெட் பேட்டு. அண்ணன் பையன் அரித்துக்கு வாங்கலான்னு பார்த்தா அவன் பேட்டை வச்சு பால் அடிக்கிறத விட அதிகமா நம்மள தான் அடிப்பான்னு நினைச்சிட்டு சைலண்டா மூவ் ஆனா ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட். விளையாடுற வயசுல வெட்டியா இருந்துட்டு வேலைக்கு போற வயசுல விளையாட்டு கேக்குதாங்கிற மாதிரி பார்த்துச்சு. அங்க பாரு 3 பேர் ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்ல, ஹேண்ட்ஸமா இருந்து என்ன புண்ணியம், மண்டையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டோம். அங்க ஒருத்தன் வாட்ட சாட்டமா நான் போட்டிருக்க பொருளை வாங்குவியா மாட்டியான்ற மாதிரி நின்னுட்டு இருந்தான். அவனை கண்டுக்காம கண்ண மூடி திறந்தா கருப்பு கலர் டிஷர்ட் நம்ம பிரைஸ்ல எம் இருக்குன்றான், எக்ஸ்எல் இருக்குன்றான், ஏன் டபுள் எக்ஸ்எல் கூட இருக்குன்றான். ஆனா நான் கேட்ட எல் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டான். சரின்னு அடுத்த ரோவுக்கு போனா உடம்பு உள்ள குத்துச்சுன்னா அது ஆபத்து, உடம்பு வெளியே குத்துச்சுன்னா அது அக்கு பஞ்சருங்கிற மாதிரி முள்ளா மேட்டு வச்சிருந்தான். அடுத்து என்ன ஆரனு அடிச்சா 5 கிலோமீட்டர் கேக்குது. அடுத்து ஜேம்ஸ் சாக்லேட் அடிக்க வச்ச மாதிரி ஷூ அடிக்க வச்சிருந்தாங்க. கடைசியா முதுகு வலிய 3 நாள் தள்ளி போட 3 கால் வச்ச மோட்டரை வாங்கிட்டு பில்ல பார்த்தா கிட்டத்தட்ட 10,000. இதுக்கு 10 நாள் நாயா பேயா உழைக்கணும்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டேன்.